ரூபாய் நோட்டெல்லாம் சேர்த்து வச்சுருந்தோம். அது நினைப்பா என்ன பண்ணேன், சரி இது இருக்கட்டும்ட்டு 25 ரூபாய் சேர்த்து வச்சுருந்தோம். அப்போ அந்த 25 ரூபாய் பெரிய துட்டு கூலி. ஆமாம், புதுசாக வந்த நோட்டு அதை சேர்த்து வச்சுருந்து எடுத்துன்னு போய் சைதாப்பேட்டில் ஜெயலலிதா பச்சை குத்தினார். அவர் தான் லாஸ்ட்டாக ஜெயலலிதா பச்சை குத்தி சேர்த்தவர். ஆமாம், சைதாப்பேட்டை கலைஞர் வலை வந்து அவ்வளோ ஃபேமஸ்ஸு. லாஸ்ட்டாக அழகு திருநாகரசுக்கு, வளர்மதிக்கு, இந்திரகுமாரிக்கு எல்லாருக்கும் அவர் தான் ஜெயலலிதா பச்சை லாஸ்ட்டாக குத்திட்டு அதோட செத்தவர் தான். அவங்களுக்கே அமைச்சருக்கே குத்திருக்கு. ஆமாம், அமைச்சருக்கே அவர் தான் குத்துனது. ஜெயலலிதாக்கு, வளர்மதிக்கு, இந்திரகுமாரி. அவர் பேர் தெரியல, கண்ணாடிக்கு போட்டுருப்பார். கண்ணாடிக்காரு தான் பச்சை குத்துறவர் சைக்கிளில். நீங்கள் பச்சை குத்துறீங்க, அந்த ஹிஸ்ட்ரியை சொல்லுங்கள். இந்த ஷோல்டரில் ஃபஸ்ட்டு மேலே இருக்குது எதுனாது? இது எம்ஜிஆர். எனக்கு என் கணேசன் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க, அவன் செத்துட்டான். அவன் தான் அவனும் நானும் ஒரே மாதிரி குத்திருப்போம். அதே மாதிரி சத்யானால கஞ்சா வித்துந்த ராஜேந்திரன் ஒருத்தர், அவர் ஹரின்னு ஒருத்தர். நாங்கள் 4 பேரும் இந்த சில்லு ஒரே மாதிரி இருக்கோம். இது கீழே ஒரு இது போட்டிருக்கேன், அது சிலுவை போட்டு வச்சுருந்தேன். அது கையில் சிலுவை போடக்கூடாது, நம்ம மனுஷன் பாவம் பண்ணுறவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அது அப்படியே ஒரு மரம் மாதிரி போட்டு 2 கிளி போட்டுட்டேன். அப்புறம் வேற என்ன பச்சை இருக்கு? இந்த பக்கம் இது உள்ள எம்ஜிஆர் இருப்பார். உள்ள எம்ஜிஆர் இருப்பார். புலிக்குள்ள புலி பசிச்சாலும் புள்ளி துண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்களா. அதனால் எம்ஜிஆர் புலி மாதிரி தேசிய பறவை வேறு, விலங்கு வேறு நம்ம எம்ஜிஆர். அதனால் அது உள்ள எம்ஜிஆரை போட்டு வச்சேன். இது கீழே வந்து அது ஒரு பொம்மை. என்ன பொம்மை? அது பொம்மை அது பெண்களை நம்பாதேன்னு சொல்லி போட்டு ஒரு பொம்மை போட்டு வச்சுருந்தேன். அதை அழைச்சிட்டேன். என்ன பொம்மை அது? அது ஒரு பொம்பளை பொம்மை. அதை அழைச்சிட்டீங்க. மாரில் என்ன போட்டுக்கிறீங்க? இதில் வந்து எங்கள் சம்சாரத்து பேர். இது வந்து எம்ஜிஆர் அடிமை பெண்ணில் சண்டை போட்டது. இது குலையபாகாவில் சண்டை போட்டு சிங்கத்து கூட. எம்ஜிஆர் தான் எல்லாமே. ஆமாம், எல்லாம் எம்ஜிஆர் தான். அப்புறம் வேற என்ன இருக்கு? ஒரு பொம்மை இருக்கா, அந்த ஒரு பொம்மை இருக்கும். எல்லாம் பொம்பளை பொம்மைங்க. பொம்பளை ரசிக்கிறா நீங்க? அப்போ அந்த பையன் கூத்திருந்தது, அவனுக்கு எனக்கு ஒரே மாதிரி. அவன் கூத்திருந்தாட்டு நானும் கூத்தி. வேற அவ்வளோதானா? இது பைநெட்டு போட்டு பாம்பு போட்டு வச்சுருந்தேன். அது போலீஸ்காரன் பிடிச்சி கலட்டா பண்ணுறான்னு சொல்லிட்டு அது பூத்தொட்டி மாதிரி போட்டு அப்படியே அப்படியே அந்த பாம்பை மறைச்சிட்டு பூ அருமுகம் மாதிரி மறைச்சி தொட்டி. இது கத்தி போனேன். இது அண்ணாதுரை டிஎம்கே கூட. இதை ஃபஸ்ட்டு 2 ரூபாய் கொடுத்து கையில் குத்தின பச்சை தான். ஃபஸ்ட்டு குத்தின. ஆமாம், ஃபஸ்ட்டு பச்சை மாடல். இது வந்து கணேஷா தான் என் ஃப்ரெண்டு பேர், என் பேர் இருக்கும். இது அண்ணா பின்னாடி ஏதோ பச்சை குத்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. முதுல அப்போ குத்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 25 ரூபாய் அப்போ இது குத்தம். பாம்பு வந்து கழுகு வந்து பாம்பை பிடிச்சிருக்கா தூக்கி போகிற மாதிரி. அதான் மேலே வந்து இது உதயசூரியன் இருக்கும். உதயசூரியன் கட்சியா நீங்கள்? எம்ஜிஆர் வந்து அதில் இருக்கும்போது உதயசூரியன். ஆமாம். அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் ஏடிஎம்கே ஆகிட்டீங்க. எம்ஜிஆர் கட்சி. எம்ஜிஆர் 77 பிரிஞ்சு வந்ததுமே அது மாற்றியாச்சு. அப்போல்லாம் உங்களை எல்லாம் என்னன்னு கூப்பிடுவாங்க? என்ன நாராயணன் தான் கூப்பிடுவாங்க. வேற எதுவும் பேர்லாம் கிடையாது? பட்ட பேர்லாம் கிடையாது. அகர் நாராயணனுக்கு சில பேர் நகர் நாராயணன் வாங்க. அவ்வளோதான்.